ஓகே. ஹலோ மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்ம சன்ஷைன் பிஃபோர் த டான் ஜூடி சட்டோரி மாஸ்டர் எழுதின புக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4 நாள் கேப் ஆனதுனால ஃபுல் ரீகேப் கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கேலக்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் லைட் அவங்க வந்து ஒரு புது ஹியூமன் கைண்டை வந்து எர்த்தில் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க புது ப்ராஜெக்ட் வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து லைரா டீமும் லைரால வந்து மாஸ்டீனியா அப்படிங்கிற ஆள் அதுதான் ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆ எஸ்எஸ்ஆன்யா எஸ்யான்யா அப்படிங்கிறது வந்து சிரியன் கேர்ள், அவங்க தான் ஹீரோயின். அவங்க மூலமா தான் வந்து இந்த புது ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற இதை கிரியேட் பண்ற ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டார் நேஷன்ஸும் அவங்கவுங்களுக்கு எது எது பெஸ்ட்டோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ளைடேஸ்னா அவங்களுடைய அன்பு, அந்த ஹார்ட் சக்கரை அது வந்து பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்து கேலக்ஸி ஆண்ட்ரோமெடா கேலக்ஸிக்காரங்க வந்து எது பண்ணாலும் வந்து ஹோப் வச்சு முன்னேறி வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத அந்த தன்மையை வந்து அந்த வைப்ரேஷன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஹியூமன் பீயிங் ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எஸ்எஸ்ஆன்யா வந்து அவங்க கவுன்சில் அப்ரூவ் பண்ணிட்டு இப்போ அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஏன்னா சிரியன் டீம் தான் வந்து ஜெனட்டிக் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அவங்க வந்து இப்போ லைராக்கு போயிருக்காங்க. அவங்க டீம் ஒரு 10 பேர் வந்து லைரால எப்சலான் லைரா, அப்படி லைரா வந்து 3 டைமென்ஷன்ல இருக்குது. 12, 11, 10 3 ஹையர் டைமென்ஷன்ஸ்லயும் இருக்குது. ஸோ அதுல எப்சலான் லைரி அப்படிங்கிற ஸ்டாருக்கு போறாங்க இந்த 10 பேரும். அங்க வந்து ஏன் அங்க போறாங்கன்னா, அங்கதான் அவங்க லைரன் விமன் தான் வந்து இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்டை வந்து தயாரிப்பாங்க. கடவுளோடைய அந்த ஒளி கீற்றை வச்சு அவங்க வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து தயாரிச்சு அதை வந்து உருவகப்படுத்தி கொடுக்கணும். ஸோ அதை வச்சு இவங்க வந்து எந்தெந்த ஜெனட்டிக்ஸ் சூட் ஆகும், அதை எப்படி வந்து ஆர்கானிசமா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி ஸ்டடி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து லைராக்கு வந்து எப்சிலான் லைரேக்கு போயிருக்காங்க. அங்க மாஸ்டீனியா வந்து வெல்கம் பண்ணிட்டு அங்க வந்து ப்ளூ பாம் ஹோட்டல்ல வந்து தங்க வச்சுட்டு அதெல்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இப்ப வந்து அங்க வந்து ஒரு அடுத்த நாள் வந்து மாஸ்டீனியா வந்து அவங்கள வந்து இது பார்க்க வரும்போது ஒரு சில்வர் கலர் ஒரு இது எடுத்துட்டு வராங்க. ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வராரு. அந்த பாக்ஸ் என்னன்னா அதுதான் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கொடுத்த, அதாவது எலோஹிம்ஸ் சொல்றாங்க. அதாவது கடவுளர்கள் இல்ல ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி பதவியில அந்த அவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து ஒரு ஹையான ஒரு வைப்ரேஷன், கிட்டத்தட்ட லிட்ரலி கடவுளோடைய சவுண்டு வைப்ரேஷன் வந்து ஆஹ் வச்சிருக்கிற ஒரு பாக்ஸை வந்து கொடுக்குறாங்க. அதை தொட்ட உடனே எஸ்எஸ்என்யாக்கு வந்து ஒரு ரொம்ப ஆனந்தமான ஒரு அளவுக்கு அதிகமான பீஸ், அந்த அமைதி, அந்த கடவுளோட அந்த ஒன்னஸ் வைப்ரேஷன் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை வந்து அந்த ஹோட்டல்லயே வச்சுட்டு அவங்க வந்து ஊரை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்டினியா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா, அதை வந்து சுத்தி காட்டுறாங்க. ஸோ அப்ப வந்து அவங்களுடைய சிட்டி ஸ்கொயர், சிட்டி சென்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு கோல்டன் ஸ்டாச்சு இருக்குது. அங்க வந்து உம் கூட்டிட்டு போயிட்டு அந்த பிளேஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த பிளேஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அங்கதான் வந்து ஃபாலன் ஏஞ்சல் ஒருத்தர் வந்து வந்து இந்த மாதிரி லைரா மக்கள் கிட்ட வந்து கேக்குறாங்க ஹெல்ப், இந்த மாதிரி பூமிக்கு போகிற வழி என்ன அப்படின்ட்டு. அவங்க வந்து சொல்ல மறுக்கிறாங்க. ஏன்னா கர்மா வந்து சேரும், ஏன்னா இவங்க கிட்ட வந்து அன்பு அன்பு அல்லாத வெவ்வேறு குணமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவங்க வந்து ஸ்பேஸ் ஷிப்ல எர்த்து கிட்ட அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போகும்போது அவங்களுக்கு தெரியாமலே இந்த ஃபாலன் ஏஞ்சல் வந்து ஹம், ஏறிக்கிட்டு அந்த எர்த்துக்கு போய் பூமி வாழ் மக்களை வந்து பொல்யூட் பண்ணி 5th டைமென்ஷன்ல இருந்து 3rd டைமென்ஷனுக்கு புஷ் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் ஒரு வகையில லைரின் ஆளுங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு பிராயச்சித்தமா இந்த ஹியூமன் கைண்டை வந்து கிரியேட் பண்ணோம்னா, இந்த ஹியூமன் பீயிங்ஸ் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணோம்னா, ஸோ இன்னொரு 4 சத்துர்யுகத்துக்குள்ளார அந்த பூமிக்கு
முன்னேற்ற பாதையில வரும்போது அந்த மக்களும் வந்து இவால்வ் ஆகி அஹ், அந்த சோல்ஸால வந்து அந்த ஃபுல் 12 டைமென்ஷன்ஸ்க்கும் மேட்ச் ஆகுற மாதிரி சோல்ஸ் இவால்வ் ஆவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது இந்த இந்த ஸ்டோரியை வந்து அவர் வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்றாரு வந்து இது நம்ம வந்து இந்த லைரால வந்து எப்சிலான் லைரியில ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு நான் உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. அது வந்து ஒரு மலைப்பகுதி தான், ஹில் ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன் அங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கானா சிஸ்டம்லயே கானா சிஸ்டம்ங்கிறது அந்த மெட்ரோ சிஸ்டம் அப்படியே லைட் ஒரு பக்கம் போகிற லைட் வரும், ஒரு பக்கம் ரிட்டர்ன் வர லைட், அந்த மாதிரி டூ வே லைட்ஸ் இருக்கும். லைட்டுக்குள்ளார ஏறினோம்னா அந்த லைட்டை கொண்டு போய் எங்க போகணும் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சாலே அங்க கொண்டு போய் விட்டுடும். ஸோ அவங்க வந்து திரும்ப அதே டிரான்ஸ்பர் அந்த லைட் சிஸ்டம்ல கேனா சிஸ்டம்லயே ஏறிக்கிட்டு excuse me, ஏறிட்டு அவங்க வந்து அஹ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போறாங்க. பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ஊர் பேரு அதுக்கு பேர் தான் எட்சோஸ் அப்படிங்கிற ஹில் ஸ்டேஷன். அது வந்து ஒரு மலைப்பகுதி. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து பாக்குற வீடுகள்லாம் அழகா இருக்குது. அந்த மலையே வந்து அப்படியே ப்ளூ கலர்ல ஒரு அழகா அந்த பர்பிள் ஸ்கைக்கு கீழே ப்ளூ கலர்ல மின்னி ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. அங்க போனா அந்த பில்டிங் எல்லாம் வந்து இது வரைக்கும் அவங்க பார்த்தது எல்லாமே ஆர்டிபிஷியலான கிளாஸ் மெட்டீரியல்ல தானே பார்த்தாங்க. இந்த ப்ளூ பம் ஹோட்டல் எல்லாமே கிளாஸ், அங்க எல்லாமே கிறிஸ்டலைன் கிளாஸ் மாதிரி தானே இருந்தது. எல்லாமே ஆர்டிபிஷியலான கிளாஸ். ஆனா இந்த இந்த ஊர்ல மாத்திரம் எல்லாமே ரியலான கிறிஸ்டலைன் ப்ளூ ஸ்டோன், உண்மையான கிறிஸ்டல்ஸ்னு எல்லா வீடுகளும் அமைஞ்சிருக்குது. அவங்க வந்து சொல்றாங்க இது வந்து இந்த ஸ்டோன் வந்து எங்க மக்களுக்கு வந்து ரொம்ப புனிதமான ஸ்டோன் இது. அதனாலதான் இந்த இந்த பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். இந்த இதுல வீடுங்கள்லாம் வந்து ஹம், இந்த ப்ளூ ஸ்டோன்ல தான் நாங்க வந்து ஹம், கட்டியிருப்போம். ஏன்னா இந்த 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 கிறிஸ்டலுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. ஸோ நீங்க வந்து தொட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படி சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான சென்சேஷன் வந்து கிடைக்கலாம். அது வந்து அஹ் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, இது நார்மல், அந்த கிறிஸ்டலோட எஃபெக்ட் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேணா எல்லாருமே தொட்டு பாருங்க அப்படின்னு எல்லாரும் தொட்டு பாக்குறாங்க. அதுல எஸ்எஸ்என்யாக்கு வந்து ஒரு விஷன் கிடைக்குது. அவன் எஸ்எஸ்என்யா வந்து ஒரு ஆளு கூட இருக்க மாதிரி, ஒருத்தர் கூட இருக்க மாதிரி, கூட நிறைய குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அப்போ ஒரு வார்த்தை கேக்குது. அந்த வார்த்தை என்னன்னே அவங்களுக்கு புரியல. அஸ்தியாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை கேக்குது. அது என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து எல்லாருமே வந்து தொட்டு பார்க்கறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் கிடைக்குது. சில பேருக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ஆனந்தமாவே இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து மாஸ்டினியா வந்து சொல்றாரு, இந்த ப்ளூ ஸ்டோன் வந்து ஃபியூச்சர் மாத்திரம் காட்டுறது இல்ல, இது பாஸ்ட கூட காமிக்கும். நீங்க வேணா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பாஸ்ட்ல பார்க்கும்போது திரும்ப எஸ்ஐ அண்ணியா வந்து கையை வைக்கிறாங்க. அப்ப வந்து அதுல வந்து ஒரு சின்ன குழந்தையா தானே வந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்கிற மாதிரி, அப்போ யாரோ ஒரு ஆள் வந்து மேபி அவங்க அப்பாவா இருக்கலாம், இல்ல ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இன்டென்ஸான ஒரு சீன் வந்து தெரியுது. அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க எஸ்எஸ் அனியா. உடனே வந்து மாஸ்டீனியா வந்து மற்றவங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இது கிடைக்குது, விஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மாஸ்டீனியா வந்து எஸ்எஸ் அனியாவை கூப்பிட்டுட்டு ஆம், நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும். So, ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ நான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் எஸ் அன்யா. இது வந்து எனக்கும் ஒரு விஷன் வந்தது. அதுல என்னன்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணா இந்த லைரால வந்து வாழற மாதிரி வந்து விஷன் எனக்கும் வந்தது. அஹ் நான் வந்து இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நாளாவே உன்னை வந்து அந்த மீட்டிங்ல
தெரிஞ்சப்பத்துல இருந்து உன்னை தெரிஞ்சப்பத்துல இருந்து எனக்கு இந்த ஃபீலிங் இருக்குது. நான் வந்து உன்னை வந்து விரும்புறேன். ஆனா இந்த பிறவியில வந்து நம்மளால சேர முடியாதுங்கிறது தெரியும். ஆம், அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அஹ், இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஆம், ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும் நம்ம சேர்றதுக்கு. நீ திரும்ப அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப லைரியில வந்து பிறவி எடுத்து அதுக்கப்புறம் தான் ஒண்ணு சேர முடியும். ஸோ ரொம்ப நேரம் இதுக்கு வந்து நிறைய டைம் இருக்கு, ஜேர்னி இருக்கு, வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்எஸ் வந்து சரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் வந்து உங்களை பிடிச்சிருக்குது. இந்த மெமரி இப்ப என்ன சொல்றது, இங்க நடக்கிற இப்ப இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அவர் ப்ரப்போஸ் பண்ணது, இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு வந்து டீப்பான மெமரியா நான் எப்பயுமே வந்து வச்சிருப்பேன். இதுதான் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஜேர்னில வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவங்க வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க கிறிஸ்டியானா வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ஓகே, இது இது வந்து எஸ்எஸ் ஆனியாவோட இன்னொரு சைடு மாதிரி இருக்கு இல்லையா, எப்பயுமே ஸ்ட்ரிக்டா அப்படியே அமைதியா இறுக்கமா இருக்கிறாங்க. ஏன்னா சிரியன் இதுல வந்து அவங்க வந்து ஹையஸ்ட் பிரீஸ்டஸ் பதவியில இருக்கிறாங்க இல்லையா. சோ அவங்களுக்குள்ள இந்த ஒரு ஒரு ஏக்கமும் இருக்கு. ஏன்னா எப்படியும் வந்து மாஸ்டீனியாவை வந்து சேர முடியாது. ஏன்னா எப்சிலான் லைரால வந்து 1 மாசத்துக்கு மேல அவங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்களும் நிறைய விஷயத்த கோ த்ரூ பண்றாங்க. இருந்தாலும் அவங்க பொசிஷனுக்காக அப்படியே ஒரு இறுக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து கிறிஸ்டியானாவுக்கு வந்து பார்த்துட்டு ச்சே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ம், அந்த அந்த ஊரோட அழகுல அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து திரும்ப வந்து மஸ்டினி வந்துட்டு சரி இப்ப பார்த்தது போதும், நான் வந்து இப்ப நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம இப்ப இருக்கிறத விட ஆப்போசிட் சைட்ல நம்ம போகணும். அது வந்து ரொம்ப ஹை வைப்ரேஷனல் பிளேஸ். அதுதான் வந்து அங்கதான் லைரன் ஸ்டார் கேட் இருக்குது. இல்லைன்னா அது வந்து ஒரு ஹையர் வேர்ல்டுக்கான போர்ட்டல் கூட சொல்லலாம். அந்த பிளேஸ் தான் வந்து ஆம், நிறைய எனர்ஜிஸ் எல்லாம் வந்து மீட் ஆகுது. அதை தான் நாங்க வந்து அஹ், என்ன சொல்றது, 13ஆம் சொர்க்கத்தின் வழி அப்படின்னு சொல்றோம். அதாவது கடவுள் ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கான சொர்க்கத்துக்கான வாசல், சொர்க்க வாசல், அந்த மாதிரி வந்து நாங்க சொல்லுவோம். அங்க இருந்து தான் சோல்ஸ் வந்து உள்ளாரே வர முடியும். இந்த கீழே உள்ள 12 டைமென்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுல போட்டு காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு, பிபிடில. கீழே உள்ள 12 டைமென்ஷன்ஸ்க்கு வர்றதுக்கு, இந்த ஒன்னஸ்ல இருந்து வர்றதுக்கான வழி. அதே மாதிரி இங்க அந்த சோல் எல்லா பாடமும் கத்துக்கிட்டு சோல் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஒன்னஸோட போய் ஹையர் வேர்ல்டுல கலக்கறதுக்கான ஒரே போர்ட்டல் அந்த லைரன்ஸ் டார்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நீங்க அங்க போறதுக்கான உங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க அங்க ஸ்டார் கேட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும். இந்த ப்ராஜெக்டுக்கான தேவைகளும் உங்களுக்கு அங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற வழியில திரும்ப அந்த இதுக்கே போய் என்ன சொல்றது, அந்த சிட்டி ஸ்கொயருக்கு அங்க கோல்டன் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, ட்ரீ ஆஃப் லைஃப், அங்கேயே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இந்த சிரியன் ஆளுங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் போறாங்க. போகும்போது திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறாங்க. அப்புறம் ராய்ங்கிறவர் சொல்றாரு, ஆமா நான் இன்னைக்கு காலையில பண்ண முடியல, மூச்சு பயிற்சி பண்ணல, அதனால எனக்கு ஒரு மாதிரி வீக்கா ஃபீல் பண்றேன், ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி மாஸ்டீனியா சொல்றாரு, ஆமா உங்களுக்கு இப்படி இருக்கு இல்லையா, நான் வந்து சீரியஸ்க்கு வந்தேன்னா எனக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரேஞ்சா ரொம்ப ஹெவியா இருக்கும், பாரத்தை சுமக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே அது ஒரு மாதிரி சிக்கா எனக்கு ஃபீல் ஆகும். இந்த இந்த ரீசன்காக தான் நம்ம வந்து இந்த ஹியூமன் பீயிங் கைண்ட வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து அவங்க எப்ப எர்த் எவால்வ் ஆகுதோ அப்ப அவங்க வந்து ஹையர் டைமென்ஷனுக்கு வரும்போது அந்த 12 டைமென்ஷனையும் அதாவது நம்ம ஸ்டார் நேஷன்ஸையே ஒன்றிணைக்கிற மாதிரி அந்த ஹியூமன்ஸால தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க எந்த ஸ்டாருக்கு வேணா போகலாம் இல்லையா, அவங்களுக்கு அந்த ஃபுல் கெப்பாசிட்டி கொடுத்துட்டா இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம போகலாம் இல்லையா. ஸோ அதனால அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாங்க.
போயிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த அவங்க சொல்றாங்க கொஞ்சம் தூரத்துல தான் வந்து கானா சிஸ்டம் போகும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வண்டியில போவோம். ஏன்னா அது வந்து 13th டைமென்ஷன் கிட்டத்தட்ட லைராவே 12th டைமென்ஷன். அது அதை அதை விட கொஞ்சம் அதிகமான டைமென்ஷன். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம அந்த ஸ்டார்கேட் வந்து எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்க. நம்ம ப்ரொடெக்ஷன் இது வச்சிருக்கிறோம். இந்த கவுன்சிலே வந்து ஆன்டாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேட்ரோல் மாதிரி போலீஸ் பாத்துக்கிற பேட்ரோல்னு வச்சுக்கோங்களேன். அது வச்சிருக்குது. ஸோ அதுதான் அவங்க தான் வந்து அஹ், அந்த ஸ்டார் கேட்ட இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. எனக்கு வந்து ஸ்பெஷல் பாஸ் இருக்கு. ஸோ எல்லாராலையும் வந்து போயிட்டு வந்துட்டு எல்லாம் இருக்க முடியாது. அது வைப்ரேஷனலையும் ஹை. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸும் கூட. அதனால ஓகேங்களா. ஸோ யாருக்கு எந்த சோலுக்கு வந்து அங்க போறதுக்கு ஹையர் போறதுக்கு பெர்மிஷன் இருக்கோ அவங்களால மாத்திரம்தான் அங்க போக முடியும். யார் வந்து சர்வீஸ் பண்றதுக்கும் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் கமிட் ஆகுறாங்களோ, எந்த சோல்ஸ் கமிட் ஆகுதோ அந்த சோல்ஸ் தான் வந்து அங்க அந்த ஒன்னஸ்ல இருந்து கீழே லோவர் வேர்ல்ட்ஸ்க்கு வர்றதும் அந்த ஸ்டார் கேட் வழியா அப்பதான் வர முடியும். அப்பதான் லைராக்குள்ளார என்டர் ஆக முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஸ்பெஷல் பர்மிஷன். இவங்க ரெண்டு பேருக்கு தான் பர்மிஷன் இருக்கு. மற்றவங்களுக்கு இந்த மாதிரி மாஸ்டீனியாக்கெல்லாம் ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்குது. அப்புறம் ஸ்பேஸ் பேட்ரோல் அந்த ஸ்டார் கேட் பேட்ரோல் பண்றவங்க, ஸ்ட்ரிக்டா பேட்ரோல் பண்றவங்க, இவங்களால மட்டும்தான் அந்த இடத்துக்கே வந்து போக முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் கூட ஈஸியா வந்து வர்ற போக இருந்தாங்க. ஆனா வந்து இந்த மர்ஜோரல்கா அதாவது ஃபாலன் ஏஞ்சலோடைய ஸ்டோரி நடந்தது இல்லையா, அதனால வந்து இந்த ஸ்டார்ஷிப் இந்த ஆஸ்ட்ரா ஸ்டார்ஷிப் கமாண்ட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ரீசன் இல்லாம யாராலையும் இந்த ஸ்டார்கேட் கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, இவங்க எல்லாருமே வந்து திரும்ப அந்த கானா சிஸ்டம்குள்ளார ஏறி அப்படியே உள்ளார போறாங்க. போகும்போது அப்படியே அங்க பளிச்சுன்னு பயங்கரமா பிரைட்டான ஒயிட் லைட் அப்படியே அந்த வயலட் ஸ்கை கிட்ட வந்துட்டே இருக்குது. நீங்க வந்து அங்க அங்க பார்த்தா அங்க ஒரு பளிச்சுன்னு ஒரு ரெட் கலர்ல ஒரு இது மின்னிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னா அதுதான் வந்து என்ன சொல்றது, அந்த இப்ப நம்ம ஏர்போர்ட்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு பஸ் புடிச்சு நம்ம இடத்துக்கு போகணும் இல்லையா, அந்த மாதிரி கானா சிஸ்டம் வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் போகும். அந்த இடத்துக்கு போன உடனே அந்த கானா சிஸ்டம் லைட்டே பெண்ட் ஆகி ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க இந்த 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 ஸ்பேஸ் ஷிப்ல இந்த ஃபிளைங் சாசர்குள்ளர் ஏறி போகணும். ஸோ அங்க போன உடனே அங்க வந்து லைரன் டிரைவர் ஒருத்தர், அவர் பேர் வந்து எஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவரு, வாங்க நான் வந்து கூட்டு போறேன், நான் வண்டி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு கண்ணாடி கொடுக்குறாரு. ஏன் அந்த கண்ணாடி கொடுக்குறாருன்னா, இந்த இடம் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும், நீங்க உங்களால டாலரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கண்ணாடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஏன்னா இது வந்து ஆப்வியஸா 12th டைமென்ஷனோட ஹையர் டைமென்ஷன் 13th டைமென்ஷன்ஸ் இல்லையா. சில சென்சேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கலாம். இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவல் ஷேப்ல வண்டி இருக்குது. ம் அதுக்குள்ள ஏறி உக்காந்துக்கிறாங்க. எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க வந்து யாரும் இந்த இதை வந்து கழட்டக்கூடாது. நம்ம வந்து ஒரு பில்டிங்குள்ளார போவோம். அந்த பில்டிங்குள்ளார போனதுக்கு அப்புறம் கூட நான் சொல்ற வரைக்கும் இந்த சீட்டை வந்து கழட்டக்கூடாது, டோர் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது திரும்ப அந்த வண்டி ஏறும்போது இன்னும் பிரைட் ரெட்டா அந்த வண்டி அப்படியே வேகமா போய்கிட்டு இருக்குது உள்ளார. அப்படியே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டான அந்த பிசிக்கல் பாடியில வந்து டிஃப்ரெண்டான சென்சேஷன்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. உடனே வந்து அதுல ராய்ங்கிற பையன் வந்து கேக்குறாரு, அந்த டிரைவர் ஐரன் டிரைவரை வந்து கேக்குறாரு, இங்க இங்க டிரான்சிஷன் நடக்குது இல்ல, சோலுங்கெல்லாம் வந்து டிரான்சென்ட் ஆகிட்டு மேல் உலகத்துக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த மாதிரிதான் கண்ணாடி எல்லாம் கொடுப்பீங்களா அப்படின்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சோடனே எஸ்ஸா வந்து, ஆமா இது ஒரு நல்ல கேள்வி. இங்க பாருங்க, நம்மளுக்கு தான் வந்து உங்களுக்கு தான் பிசிக்கல் பாடி இருக்குது. ஆனா சோல் வந்து எந்த சோல் இந்த லைட்டை தாண்டி அந்த சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போகுதோ, மேல் சொர்க்கத்துக்கு போகுதோ, அது வந்து வெறும் லைட் பாடி தான். அது வெறும் எனர்ஜி, அது வெறும் பியூர் கான்சியஸ்னஸ். சோலுக்கு வந்து அந்த உடல் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து கண்ணாடி எல்லாம் போட தேவையில்லை
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே அங்க ஒரு லேசர் மாதிரி டச் பண்றாரு. அது பார்த்தா ஒரு பில்டிங்குள்ளார போகுது. உள்ள போயிட்டு அந்த பில்டிங்குள்ளார நிக்குது. ஆக்சுவலா அந்த பில்டிங் எப்படி இருக்குதுன்னா அப்படியே ஃபுல்லா ஜொலிக்கிற கோல்டன் கலர் ஒயிட்டா இருக்கிற பிரமிடு. அந்த பிரமிடு ஃபுல்லா லைம்ஸ்டோனால வந்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அதுதான் அந்த எனர்ஜியை வந்து தாங்கிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ளார போய் ஒரு இடத்துல நின்ன உடனே அங்க வந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து அப்படியே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, என் பேரு ஜினார், வெல்கம் அஸ்டீனியா, வெல்கம் எஸ்எஸ்ஆன்யா, எஸ்ஐ அன்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணிட்டு உள்ளார வந்து இறக்குறாங்க. இறங்குறாங்க. இறங்கின உடனே எஸ்எஸ் ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் வருது. அப்படியே அதாவது உண்மையான கோர், நான் இதுதான் உண்மையான நானு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ஒரு அன்பான உணர்ச்சி, அஹ் ரொம்ப பியூரான ஒரு இதுதான் உண்மையான வாழ்க்கை. நம்ம வந்து நான் அட்டாச் ஆயிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு எல்லாமே இல்லூஷன், மாயை. நானு அப்படின்னு நினைச்சிருக்கிற விஷயங்கள்ல எல்லாம் மாயை. இதெல்லாம் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இந்த பிசிக்கல் ஃபார்முக்காக வந்திருக்கேன். நான் இப்ப பேசுற இந்த புரிதல் கூட என்னுடைய லேர்னிங் தான். ஆனா அந்த ஒன்னஸ், அந்த கடவுளோட அப்படி சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து எஸ்எஸ்ஐக்குள்ளார வந்து ரொம்ப டீப்பா அப்படியே வருது. அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல வந்து ச்சே, நானும் ஒரு காலத்துல வந்து பேபி சோலா வந்து இந்த வழியா எல்லாம் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது அதான் வந்து சுத்தி பார்த்தா கிறிஸ்டல் வால்ஸ் இருக்குது. அஹ் அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த ஜீனோங்கிறது ஏன் இந்த பிரமிடு வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னா, ஏன்னா இந்த பிரமிட் லைம்ஸ்டோன் தான் வந்து உங்களுக்கு இந்த லைட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது, நிறைய அஹ், சுத்தி இருக்கிறதுக்கு சேஃபான இருக்கும், அந்த பிரமிட்குள்ளார வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த பில்டிங்கை பத்தி அந்த மெட்டீரியல் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அஹ், நம்ம வந்து ஒரு இந்த இந்த பிளேஸ்ல வந்து ஒரு சோல் வந்து ஒன்னஸ்க்கு போகிறதுக்கு ரெடியாகு. அஹ், எதுக்கு வந்து அந்த பிளேஸ்ல இருந்து ஒரு சோல் வருது அப்படின்னா, அது வந்து பியோர் கான்சியஸ்னஸ் தான் இருக்குது. மேல வந்து கடவுளோட அப்படியே கடவுளோட கலந்த நிலையில இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார் கேட்டுக்குள்ளார வரும்போது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை வந்த உடனே ஒண்ணுமே தெரியாது இல்லையா. சோ அவங்களுக்கு வந்து பேச தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே இல்ல. அப்போ வந்து அங்க வந்த உடனே அந்த லைராக்கு ஃபர்ஸ்ட் வந்த உடனே அங்கதான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க பேசிக்கா ஹேண்டில் பண்றதுக்கு. அததான் வந்து இந்த இந்த பிளேஸ் தான் வந்து ஆதியும் அந்தமும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நான் இந்த ஸ்டார் கேட்டிங் அப்படி ஒரு இந்த புனிதமான பிளேஸ்ல வேலை செய்யறது, இவங்களுக்கு சர்வீஸ் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனோர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க வந்து அங்க ஒரு விண்டோ இருக்குது, அந்த விண்டோ வழியா பாருங்க. இப்ப சில சோல்ஸுங்க வந்து அந்த ஹையர் அந்த ஒன்னஸ்ல இருந்து வந்திருக்குங்க அப்படின்னு உடனே அங்க பார்த்த உடனே வந்து ஒரு 3 லைட் வந்து அங்க மெட்டீரியலைஸ் ஆகுது. மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னா அங்க அப்படியே 3 அந்த லைட்டுக்குள்ளாரியே, அதுவே பிரைட்டான பிளேஸ், அதுல 3 அப்படியே பிரைட்டா வந்து ப்ளூயிஷ் ஒயிட்ல 3 இது வருது. அதுக்கு வந்து பாடி மாதிரி சொல்ல முடியாது. ஒரு அஹ், என்ன சொல்றது, பிசிக்கலா பாடி இன்னும் அப்பியர் ஆகல. ஒரு அஹ், ஒரு லைட் மாதிரி அவங்களுக்கு ஃபார்ம் மாத்திரம் தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூயிஷ் ஒயிட்ல வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பாடியே கிரியேட் ஆகுது. அதுல வந்து 2 பெண்கள், ஆஹ் ஒரு ஆணுங்கிற மாதிரி அந்த சோல் வந்து அங்க 3 சோல்ஸும் அந்த மாதிரி உருவகத்தை எடுத்துக்குதுங்க. இது அவங்க பார்த்த உடனே ஆஹ் செமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப, இங்க அந்த டீம்ல ஆயிஷாங்கிற பாப்பாலாம் வந்து சூப்பரா இருக்குது, இதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இவங்க வந்து இப்ப குழந்தையா கூட இல்ல, எடுத்த உடனே ஒரு ஒரு 3 மனிதர்களா தான் வராங்க. சாரி, ஒரு 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 பெண், 2 ஆண்கள் மனிதர்களா தான் வராங்க. அதுவும் ஒரு லைட் பீமா தான் வராங்க. அதை பார்த்த உடனே
இப்ப என்ன நடக்க போகுது? அவங்களுக்கு என்ன ஆக போகுது? இப்ப அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது? அவங்களுக்கு லைரான்னா என்னன்னு தெரியாது. பேசுறதுனாலே என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு வெறும் இந்த சோல். அது அவங்க அவங்க சோல் அப்படிங்கிறது மாத்திரம் தானே தெரியும். அப்படின்னு வந்து எஸ்.எஸ். அன்யா சொன்ன உடனே, ஆமா அவங்களுக்கு வந்து இப்ப வந்து இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லைஃப் டைம். அதனால அவங்களுக்கு வந்து சோல் கான்ஷியஸ்னஸ் மாத்திரம் தான் இருக்கும். வேற ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து ம் கடவுள்கிட்ட இருந்து அந்த அந்த கடவுளோடைய ஃபுல் வைப் மாத்திரம் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, வேற எதுவுமே தெரியாது. அவங்க எதுக்கு வர்றாங்கன்னா, இந்த ஃபுல் லோவர் வேர்ல்ட்ஸ்குள்ளார 12 டைமென்ஷன் கீழ உள்ள 12 டைமென்ஷன்குள்ளார வந்து அவங்களுடைய சோல் எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அது அப்பதான் வந்து அ இன்னும் சர்வீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதுவா இருக்கும். அவங்க யாரு? அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வர்றாங்க. வந்து அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அ திரும்ப அந்த அந்த பியூரிட்டி அந்த சுத்தத்தன்மையிலேயே போய் அவங்க கலந்துருவாங்க. இதுதான் வந்து பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து அவங்க நீங்க வந்து யோசிக்கலாம். அவங்க ஏன் இங்க வரணும்? அவங்க எதுக்கு அதுவும் ம் இங்க வர்றதும் இல்லாம இந்த மாரி பூமி மாதிரி போய் அந்த மாரி இடத்துக்கெல்லாம் போய் ஏன் கஷ்டப்படணும்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அப்ப வந்து அதுக்கு என்ன ஆன்சர்னா, இதுக்கு நீங்க முன்னாடியே பார்க்குறீங்க. கண்ணு முன்னாடி பார்க்கிறது தான் ஆன்சர். இப்ப பாருங்க, அந்த சோல் வந்து அப்படியே டிவைனோட ஸ்பார்க். கடவுளோடைய ஒரு துளி இல்லையா? ஆனா அதுக்கு இப்போ எந்த ஒரு விஸ்டமும் கிடையாது. இல்லைங்களா? பியூர் அந்த ஒரு லவ் அந்த டிவைன் ஸ்பார்க் அந்த இது மாத்திரம் தான் இருக்குதே தவிர, அதுக்கு ஒரு ஞானம் கிடையாது. அது தன்னை எப்படி உணர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அந்த சோலுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்மல்லாம் வந்து கீழ பூமிக்கு அந்த மாதிரி பல பிளானட்ஸ்க்கு பல ஜென்மமா வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா நிறைய ஞானத்த தெரிஞ்சுக்கணும். நம்ம ஞானத்த தெரிஞ்சு நம்ம யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் திரும்ப கடவுளோடையே நம்ம வந்து கலக்க முடியும். அப்பதான் அந்த கடவுளோடைய சர்வீஸையே நம்மளால பண்ண முடியும். அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு யாரு வந்து ரெடியா இருக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து இதெல்லாம் கோ த்ரூ பண்றாங்க. இதுக்காக பல பல பிறவிகள், பல பல அ ஸ்டார் சிஸ்டம்ல அ ச எல்லாமே எடுத்துட்டு வர்றாங்க. இப்ப பாருங்க, அந்த லைட் பீயிங்ஸ் எல்லாம் இப்ப இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ம் அ அந்த லைட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சு, அந்த அந்த பாடிக்கு கொஞ்சம் இதுவாகுது இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒளி உடல் வந்து ஃபார்ம் ஆயிட்டு, அவங்க வந்து வராங்க. அந்த 2 ஆண்களும், அந்த பெண்ணும். புதுசா வந்திருக்க அந்த 3 சோலும் அப்படியே வர்றாங்க. வந்தோனே அவங்கள வந்து இவங்க எல்லாரும் போய் வெல்கம் பண்றாங்க. போய் எஸ்.எஸ். அன்யா வந்து அவங்கள வந்து ஆற தழுவிட்டு, அந்த பெண்ண வந்து ஆற தழுவிட்டு, "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா, அந்த சோலுக்கு கிடைக்கிற முதல் முதல் கிடைக்கிற அனுபவம் இல்லையா? த பெஸ்ட் அனுபவமா, ரொம்ப ஹேப்பியான அனுபவமா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்.எஸ். அன்யா வந்து ரொம்ப ஹேப்பியா போய் அவங்கள வந்து ம் ஹக் பண்ணி வந்து வெல்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அ சோ இது வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே புதுசா இருக்குது. அந்த சோலுக்கு வந்து தொடுறது எல்லாமே புதுசா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சல் லைட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அது வந்து அவங்களுக்கு வந்து பேசறதுக்கு வருது. பேசறதுக்கு வந்த உடனே இதுதான் வந்து சோல் நோட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து பொறக்கும்போதே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு சிக்னேச்சர்ன்னு வச்சுக்கோங்களேன். அ அதாவது ம் இ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த சோல். இந்த சோல் வந்த உடனேவே அது வந்த பல்ஸ் அதனுடைய ரிதம்ம தான் வந்து அந்த மெமரியா வச்சுக்கிட்டு, அதுதான் அந்த சோலோடைய ஒரே ஐடென்டிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அத வச்சு தான் அது வந்து ஃபியூச்சர்ல வந்து ப்ராக்ரஸ் பண்ணும். ஒவ்வொரு பர்த் எக்ஸ்பீரியன்ஸு, அ டெத் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே அதோடைய ஃபர்ஸ்ட் டச்ல பூமிக்கு இப்ப எப்படி ஒரு குழந்தை வெளியில வந்த உடனேவே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ, அந்த மாதிரி அந்த சோல் வந்த உடனே அதுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதுதான் அதோடைய சோல் அப்படின்னு தெரியறதுக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா வந்து இருக்குது.
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த சோல் வந்து இப்ப என்ன போகும்னா, சோல் வந்து எல்லாமே அந்த லைரன் லீடர்ஸ் வந்து ஒரு பெரிய ஹாலு, அந் லைரன் லீடர்ஸ வந்து மீட் பண்றதுக்கான ஹாலுக்கு போவாங்க அந்த சோல். அங்க அவங்களுக்கு வந்து ஆஹ் ஆஹ் கொஞ்ச காலம் லைராலேயே வந்து அந்த பிளானட்லயே இருக்க அவங்களுக்கு வந்து எல்லா பழக்கமும் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அப்படியே இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சோல் விருப்பப்பட்டா திரும்ப கீழே லோயர் வேர்ல்ட்ஸ், லோவர் டைமென்ஷன் வேர்ல்ட்ஸ்க்கு போய் பிறவி எடுத்து புது புது பாடங்களை வந்து கத்துக்கிட்டு வரலாம். ஓகேங்களா? அந்த லைரன் லீடர்ஸ் வந்து அந்த ஹால்ல வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி புதுசா வர்றவங்களுக்கும் கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து எல்லாமே உம் கத்துக்கிட்டு போகுது இல்லையா, அட்வான்ஸ்டு சோர்ஸ் திரும்ப ஒன்னஸ்க்கு கலக்கிறது, அவங்களுக்கும் வந்து அந்த லைரன் லீடர்ஸ் வந்து டைரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த அசெஷன் ப்ராசஸ்க்கும் வந்து டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்க மாஸ்டர்ஸ். இதுல வந்து நீங்க ஏஞ்சல்ஸும் வந்து வருவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏஞ்சல்ஸ்க்கு ஃப்ரீ பாஸ் இருந்தது. இப்ப அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேட் ஏஞ்சல் வந்ததுக்கு அப்புறம் ஒன்லி ஆர்க் ஏஞ்சல்ஸ் மாத்திரம், அதாவது இப்ப அனுபவிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு வர்ற சோலுங்க தான் வந்து இந்த ஸ்டார் கேட் வழியா வந்து ஒரு பிசிக்கல் பாடின்னு எடுத்து அதுக்கப்புறம் பல பிறவிகள் எங்க நான் பறக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணி எது எதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இப்போ இந்த ஆர்க் ஏஞ்சல்ஸ் மாதிரி பெரிய பெரிய நம்ம வந்து தெய்வ பிறவிகள்னு சொல்றோம்ல, அவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த கேட் வழியா அப்படி வந்து அவங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான இடத்துல தேவையான அஹ், உடலை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய கருணையில நம்மளுக்கு வந்து உதவி பண்றதுக்கு அவதாரம் எடுக்கிறாங்க, கடவுள் அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போவாங்க. சோ நம்மளுக்கு வந்து இந்த 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 இப்ப நீங்க இத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எசசானியா வந்து அவங்கள வந்து தழுவும் போது அவங்களுக்குள்ளார வந்து ஒரு பர்பிள் லைட் வந்து வந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டீனியா வந்து சொல்றாங்க. மாஸ்டீனியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா எசசானியா இது வந்து உனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் கூட இல்லை, இது வந்து ஒரு செவன்த் சென்ஸ் மாதிரி. இதை நீ பார்க்கும்போது இந்த உணர்ச்சியை பார்க்கும்போது உனக்கு வந்து மேல வந்து ஒரு பர்பிள் லைட் வந்து ஃபிளாஷ் ஆச்சு. இதை வந்து கொஞ்சம் லைட்டா தான் ஃபிளாஷ் ஆயிருக்கும், யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னும் போது அங்க ராய்ங்கிறவர் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த பர்பிள், ஒக்க நிமிஷம் வந்து, ஸோ அந்த பர்பிள் ரேக்கு வந்து என்ன மீனிங்னா அதுக்கு வந்து சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, பழசுல இருந்து புதுசுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, ஹையர் லெவலுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேஷனா தான் வந்து அந்த பர்பிள் லைட் வந்து அப்ப வந்து கிரியேட் ஆகும். நீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் இதை நோட் பண்ணி வச்சுக்கணும்னா நீங்க தான் வந்து புது ஹியூமன் பீயிங்ஸை வந்து கிரியேட் பண்றீங்கல்ல. ஸோ அவங்களுக்குள்ள சக்ரா சிஸ்டம்லாம் வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாக்குற எல்லா விஷயங்களையும் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 12 ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட எனர்ஜி சர்க்கியூட் சிஸ்டம்குள்ளார நீங்க இந்த எபிலிட்டி எல்லாம் கொடுக்கும்போது அவங்களால 12 டைமென்ஷனுக்கும் மூவ் ஆகுற கெப்பாசிட்டி வரும், வரணும். ஓகே, அந்த மாதிரி டிசைன் உள்ள ஒரு ஹியூமன் பீயிங்ஸா நீங்க வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டீனியா சொல்றாரு மாஸ்டர்ஸ். ஓகே மாஸ்டர்ஸ், இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். அடுத்தது நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் மாஸ்டர்ஸ்.